Welcome to Gateway. In the particular videos, important date series பார்த்துட்டு இந்த particular வீடியோவில் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது ஏப்ரல் 26 வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே, உலக அறிவுசார் சொத்து தினம். சரிங்களா? உலக அறிவுசார் சொத்து தினம், வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே ஆன் ஏப்ரல் 26. ஸோ இதென்ன இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல அறிவியல் கண்டுபிடிப்புகள் இல்லாட்டி மற்ற கண்டுபிடிப்புகளை நம்ம பண்ணும் பொழுது அதை ப்ராப்பராக காப்பிரைட் பண்ணிக்கணும். சரிங்களா? நம்ம அறிவை சார்ந்த ஒரு விஷயம் பண்ணும்போது அதை வந்து நம்ம சொத்தாக வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வைக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ இந்த அவேர்னஸை, விழிப்புணர்வை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும், அட் த சேம் டைம் வந்து இந்த கிரியேட்டிவிட்டியெல்லாம் என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த தினத்தை நம்ம கொண்டாடுறோம். சரிங்களா? டு ரைஸ் அவேர்னஸ் ஆன் பேட்டர்ன்ஸ், காப்பிரைட்ஸ் அண்ட் ட்ரேட்மார்க்ஸ், இதுக்காக வந்து இந்த டே கொண்டாடுறாங்க. நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்கோசம் நம்ம நிறைய கண்டுபிடிக்கும் பொழுது. சரிங்களா? ஸோ அட் த சேம் டைம் இதில் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி இருக்குது, நான் பின்ன லேட்டாக இந்த வீடியோ முடியும்போது சொல்கிறேன். ஸோ ரீசன் இதுதான். ஸோ இது எந்த அமைப்பு இதை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டேவை எந்த அமைப்பு எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். சரிங்களா? ஸோ இந்த ஆர்கனைசேஷன் வந்து ஏப்ரல் 26, 1970 அந்த பர்டிகுலர் டேட்டில் இருந்து தான் ஆக்ட் பண்ணுறாங்க. ஆக்ட் இன் த சென்ஸ் ஃபோர்ஸுக்கு வருது. அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருந்தாங்க, பட் எந்த செயல்பாடும் இல்லாமல் இருந்தது. இந்த ஏப்ரல் 26, 1970 செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. சரிங்களா? ஸோ அதனால் அந்த ஏப்ரல் 26 தான் நம்ம வந்து இப்போ உலக அறிவுசார் சொத்து தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். எந்த வருஷத்துல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2001 இருந்து. சரிங்களா? 2001 இருந்து உலக அறிவுசார் சொத்து தினம் ஏப்ரல் 26 செலிப்ரேட் பண்ணுறோம். சரிங்களா? வேறு தகவல் என்னன்னா, 2 எக்ஸ்ட்ரா தகவல் இருக்குது. என்ன அப்படின்னா, உலக அறிவுசார் சொத்து நிறுவனம், வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸோட ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸில் ஒன்று. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 17 இருக்குன்னு நினைக்கிறேன். 17 ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி வந்து தான் என்னென்னா இந்த உலக அறிவுசார் சொத்து அமைப்பு. சரிங்களா? ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சினா என்னென்னா வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி நம்ம அதிகம் பயன்படுத்தக்கூடிய WHO, IMF, FAO அவங்களாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுவும் ஸ்பெஷலிஸ்ட் ஏஜென்ட் தான். இவங்களும் அந்த மாதிரி தான். சரி, இது ஒன்று. இன்னொரு சின்ன கான்ட்ரவர்சி, செகண்ட் மேட்டர் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம அறிவு சார்ந்த விஷயத்தெல்லாம் பேட்டன்ட் எடுக்கணும், இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, யாருமே இது யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னா, ஒரு சிலரோட தத்துவம் என்னவா இருக்குது அப்படின்னா, இப்படி எல்லாருமே தன்னோடதுன்ட்டு பேட்டன்ட் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா, எப்போ இந்த கருத்து, இந்த மாதிரியான விஷயங்கள் மக்கள் எல்லாத்துக்கும் போய் சேரும், ஃப்ரீயாக போய் சேரும், எல்லாத்துக்கும் காசு தானா, எல்லாத்துக்கும் இந்த உரிமை தானா அப்படிங்கிற சின்ன கான்ட்ரவர்சி இருக்குது. பட் அதுக்கு நமக்கும் சம்மந்தம் இல்லை, தேவையும் கிடையாது. ஸோ நமக்கு தேவையானலாம் என்னென்னா, ஏப்ரல் 26 வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே, உலக அறிவுசார் சொத்து தினம், ஏப்ரல் 26. அவ்வளோதான். சரிங்களா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.